நான் எதிர்க்கட்சியில் இருக்கிற என்னுடைய அருமை சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு நிகழ்ச்சியை நான் நினைவூட்ட நான் விரும்புகிறேன். அப்பொழுது ஒரு கேள்வி என்னிடத்தில் கேட்டார். எப்பொழுது என்று சொன்னால், அவரிடத்தில் நான் தேதி பெறுகிறேன். நீங்கள் கேரளாவுக்கு வந்து நீங்களே திருக்கரத்தால் திறங்க வேண்டும், நீங்கள் தேதி கொடுங்க என்று நான் கேட்கிற பொழுது என்னிடத்தில் அவர் ஒன்று கேட்டார். என்னென்ன படம் வைத்திருக்கிறேன் என்பது ஆல்பத்தை எடுத்து வாங்கன்னு சொன்னார். அங்கே என்னென்ன படம் வைக்க போறீங்க மியூசியத்தில், ஆல்பம் எடுத்து வாங்க அப்படின்னார். ஏன்னா பெரியாரோடு கேரளாவிலே 17க்கு ஏற்பட்டிருக்கிற அரசியல் தலைவர்கள், காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள், பொதுமை சார்ந்தவர்கள், இது எல்லாம் இல்லாமல் சமூக நீதிக்காக போராடுகிற பல தலைவர்கள் அதில் அவரோடு இருந்தார்கள். அதில் 14க்கும் மேற்பட்டவர்கள் எல்லாம். அதனுடைய தொடர்ச்சியாக நான் வீரமணி இது போன்றவர்கள், நான் கலைஞர், இந்த படங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு காட்டுகிறேன். ஒன்றன் பின் ஒன்றாக அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறார். பார்த்துட்டு ஒன்று திடீர்னு ஒன்று கேட்டார். ஏப்பா, தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் தான், அவங்க படத்தை இதில் காணாமே என்று என்னிடத்தில் கேட்கிறார். நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். அவர் முதலமைச்சராக என்பது எனக்கு தெரிகிறது, ஆனால் நான் கொஞ்சம் யோசிக்கிற போது சொன்னார். நான் சொன்னேன், ஒன்றும் படம் என்னிடத்தில் கிடைக்கவில்லை என்று நான் கூற்று சொல்லுகிறேன். அப்போது சொல்றாரு அவரு, இல்லை பெரியாரும் அம்மையாரும் 2 உட்கார்ந்த படத்தை நான் பார்த்திருக்கிறேன், அது எங்கன்னு கண்டுபிடிங்கன்னார். அதுக்கு பின்னால் பல இடங்களில் சுற்றி பார்த்து, அப்பொழுது பெரியாரிடத்துல ஒரு நாடக நிகழ்ச்சியில கலந்து கொண்டு ஒரு நிதி கொடுத்த ஒரு நிகழ்ச்சியில அம்மையார் அவர்களும் பெரியார் அவர்களும் ஒரே மேடையில் உட்கார்ந்து ஒரு நிகழ்ச்சி படம் கிடைத்தது. இந்த படத்தை கொண்டு வந்து காட்ட உடனே முதலமைச்சர் சொன்னார், இது பொருத்தமாக இருக்கும், ஏன்னா அவங்களும் முதலமைச்சராக இருந்தவங்க, நமக்கு பார்ஷியாலிட்டி கிடையாது, அந்த படத்தை வைக்க வேண்டும் என்று சொன்ன அடிப்படையில் படம் வைத்திருக்கிறோம். அதனால தோழர்கள் யாராவது ஐயப்பன் கோயிலுக்கு போறவங்க, கேரளாவுக்கு போறவங்க அதை போய் நீங்க பாருங்க அப்படின்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.